Hello friends, welcome back to my channel. இன்றைய தினத்துல இந்த வீடியோல ஒரு டிஃபரண்டான டாபிக்கோட உங்க முன்னாடி வந்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், அந்த டாபிக் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ஆனா நீங்க எப்பயாவது முட்டைய பத்தி யோசிச்சிருக்கீங்களா? அப்படின்னா இந்த வீடியோவை பாருங்க. டாபிக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க வெஜிடேரியனா இல்ல நான் வெஜிடேரியனான்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம டாபிக் முட்டை. உங்க எல்லாருக்குமே முட்டைனா ரொம்ப பிடிக்கும், ஈவன் எனக்கும் கூட. ஆனா ஃப்ரெண்ட்ஸ், முட்டை வெஜிடேரியனா இல்ல நான் வெஜிடேரியனான்னு நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். நம்ம சயின்டிஸ்ட் முட்டை சைவமா அசைவமான்னு நிறைய ரிசர்ச் பண்றாங்க. ஆனா யாருமே இதுக்கு சரியான பதில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம இப்போ சயின்டிஃபிக்கா இத பத்தி தெரிஞ்சுக்கலாம். முதல்ல முட்டை வந்துச்சா இல்ல கோழி வந்துச்சா? முட்டை சைவமா அசைவமா? கோழி அசைவம் இல்லையா? முட்டை கோழில இருந்துதான் வருது. பிரபஞ்சத்துல இதுக்கு ரகமா பதில் சொல்றாங்க. முட்டைய பிராமின்ஸ் மாமிச ஆகாரம்னு நினைச்சு இத சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா முட்டை கோழில இருந்துதான் வருது. கோழி நான்வெஜ்ங்கிறதுனால முட்டையும் நான்வெஜ் தான் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதுக்கு சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, பால் கூட பசுல இருந்து தான் வருது, அதை எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு கேட்குறாங்க. நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இதுக்காக பண்ண வேண்டியது இந்த வீடியோவை கவனித்து பாருங்க. நிறைய பேர் அபிப்பிராயம் என்னன்னா, முட்டையில் இருந்து தான் கோழி குஞ்சு வருது, அதனால் அதை மாமிசம்னு சொல்கிறாங்க. ஆனால் மார்க்கெட்டில் கிடைக்கிற நிறைய முட்டைகள் அன்ஃபர்டிலைஸ் ஆகி இருக்குது. இதில் இருந்து எந்தவித குஞ்சுமே வராது. ஆனால் எல்லா முட்டையுமே அன்ஃபர்டிலைஸ் ஆகாது. நல்ல முட்டையோட அன்ஃபர்டிலைஸ் முட்டையையும் கலந்து விற்கிறாங்க. சயின்டிஸ்ட் எத்தனையோ ஆராய்ச்சி பண்ணி அதோட முடிவில் முட்டை அசைவம்னு ரிசல்ட் கிடைக்குது. முட்டையில் 3 லேயர்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் சிலிக்கான், 2வது லேயர் வெள்ளைக்கரு, இதை ஆல்பமின்னு சொல்லுவாங்க. 3வது மஞ்சள் கரு, இதை யோக்குன்னு சொல்லுவாங்க. முட்டையில் இருக்கிற வெள்ளைக்கருல அதாவது ஆல்பமின்ல புரோட்டீன் அதிகமாக இருக்குது. இது ரொம்ப சத்தானது. முட்டையில மஞ்சள் கருல புரோட்டீனோட கொலஸ்ட்ராலும் சேர்ந்து இருக்குது. இத சைவம் அசைவம்னு 2 விதத்திலையுமே சொல்லுவாங்க. ஒருவேளை முட்டை ஃபர்டிலைஸ் ஆகி இருந்துச்சுன்னா அது அசைவமா ஆகுது. அப்படின்னா அன்ஃபர்டிலைஸ் முட்டை எப்படி வருதுங்கிற டவுட் உங்களுக்கு வரலாம். முட்டையை ஒரு ரிஜிஸ்டர் ஃபாரமில் சலையன்ஸ் மூலமாக முட்டையை ஃபர்டிலைஸில் இருந்து அன்ஃபர்டிலைஸாக மாற்றுறாங்க. பணத்தை சம்பாதிக்கணுங்கிறதுக்காக இப்படி பண்ணுறாங்க. இந்த விஷயத்துக்கு மேலே ஒன்று சொல்ல போகிறேன். பெண்கள் கர்ப்பமான தருணத்தில் முட்டை உருவத்தில் நிறைய முட்டையாக சேர்ந்து வயிற்றுக்குள்ளே சிசு ஃபார்ம் ஆகுது. இதை ஓவரின்னு சொல்லுவாங்க. ஆனா கோழி விஷயத்துல கூட அதே மாதிரி தான் நடக்குது. இதனால ஃபர்டிலைஸ் ஆன முட்டைய நான்வெஜ்னு சொல்றாங்க. வெறும் புரோட்டீனுக்காக மட்டும் முட்டையை சாப்பிட்றீங்கன்னா சோயா பீன்ஸ்ல கூட அதை விட அதிகமான புரோட்டீன் இருக்குது. இன்னொன்னு என்னன்னா, மாமிச ஆகாரத்துல கேன்சர் வர்ற வாய்ப்பும் அதிகமா இருக்குது. ஆனா உங்களுக்கு முட்டைனா ரொம்ப பிடிக்கும்னா யோக்க மட்டும் சாப்பிடாதீங்க. ஏன்னா அதுல இருக்கிற கொலஸ்ட்ரால் ஹார்ட் அட்டாக், டயபெட்டிக்ஸ் வியாதிகளை உருவாக்குது. பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், முட்டை சம்பந்தமா எத்தனை விஷயத்தை இந்த வீடியோல பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. உங்க அபிப்பிராயத்தை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்றதுக்கு மறந்துடாதீங்க. அடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென் பை பை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.